வணக்கம். சர்க்கரை நோயை இயற்கையாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நிறையா பேர் கேட்குற கேள்விக்கான பதில் இது. 4 முக்கியமான இந்த விஷயங்களை டெய்லி நீங்கள் கடைபிடிச்சிங்கனாவே சர்க்கரை நோய் இயற்கையாக உங்களை கட்டுப்பாட்டுக்கு வரதுக்கு மிக உதவியாக இருக்கும். இதில் மிக முக்கியமான நம்பர் 1 வெந்தயம் சாப்பிட்றது. நிறைய பேர் இந்த வெந்தயத்தை மட்டுமே சாப்பிட்டு மாத்திரை நிறுத்திட்டாங்க. அது பண்ணாதீங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் அளவு ஒருத்தருக்கு ஊற வச்சு அதை பொடியாவோ இல்லை ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சோ நீங்கள் சாப்பிட்லாம். தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது நல்லது. இது சர்க்கரையை ஏறி இறங்காமல் மட்டுப்படுத்த உதவும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சி இன்சுலின் நல்லா வேலை செய்ய உதவும். 2வது பட்டை. இந்த பட்டை ஒருவருக்கு 2 இன்ச் அளவு ஒரு நபருக்கு எடுத்துக்கலாம் தினமும். இது மசாலா ஐட்டம் நினச்சி அவாய்ட் பண்ண வேண்டாம். இதை ஊற வச்சு நீங்கள் டீலையோ இல்லது சமையல்லையோ காய்கறிகள் சமைக்கிறப்போ யூஸ் பண்ணுறது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குறைக்கிறதுக்கும் அதை மட்டுப்படுத்துறதுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ இன்சுலின் நல்லா வேலை செய்யும். 3வது பாகற்காய். இந்த பாகற்காய் காய்கறிகள் சாப்பிட்ற மாதிரியே வாரத்துக்கு 2-3 முறை சமைச்சு சாப்பிட்றது மிக நல்லது. இல்லாட்டினா இது பச்சையாக ஜூஸாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4வது சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் புரதச்சத்தை உண்டு பண்ணும். இன்சுலினை மட்டுப்படுத்துறதுக்கு மிக உபயோகமாக அது ஜூஸாவோ இல்லை பழங்களில் போட்டால் நீங்கள் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.